ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 8, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் ஒரு மனிதர் என்று நினைப்பது வெறும் பாதி உண்மை மட்டுமே. உண்மையின் மறுபகுதி நீங்கள் ஒரு விலங்கு அல்ல என்பதை புரிந்து கொள்வதில் உள்ளது. நான் ஒரு மனிதன், ஒரு மிருகம் அல்ல என்று உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த நிலையோடு மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. நீங்கள் எந்த பாலினத்தை சேர்ந்தவர் என்றும், நீங்கள் பிரம்மச்சாரியா, கிரகஸ்தரா, வனப்பிரஸ்தரா அல்லது சந்நியாசியா என்றும், வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் மேலும் விசாரிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் நிலைக்கு ஏற்ப சரியான தர்மத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்கும் போது நீங்கள் ஒரு குடும்பஸ்தரின் தர்மத்தை பின்பற்றக்கூடாது. மனிதன் தன் வாழ்க்கை நிலைக்கு தகுந்த தர்மத்தை கடைபிடிக்க தவறும் போது ஒழுக்க குறைவும் தொல்லைகளும் கொந்தளிப்பும் ஏற்படும். வாழ்க்கையின் 4 நிலைகளில் ஒவ்வொன்றிற்கும் பொருந்தக்கூடிய தர்மத்தின் கொள்கையை இந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளிலும் நெறிமுறைகள் வேறுபடும். வாழ்க்கையின் 4 வெவ்வேறு நிலையை பொருட்படுத்தாமல் எல்லா மக்களுக்கும் தர்மம் ஒன்றுதான் என்ற தவறான எண்ணத்தில் ஒருபோதும் இருக்காதீர்கள். இன்றைய அதர்மத்திற்கு காரணம் மனிதன் தன் வயதுக்கும் வாழ்க்கை நிலைக்கும் பொருந்தாத தர்மத்தை பின்பற்ற முயல்வதுதான். ஒவ்வொருவரும் அவரவர் வயது மற்றும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற தர்மத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தெய்வீக அருளுரை, ஜூலை 16, 2000. மனிதன் தனது விவேகத்தை பயன்படுத்தி தர்ம வழியில் செல்ல வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். மனிதனின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் அங்கேதான் இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.